அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்திர கிரகணத்தன்று சனி பகவான் அவர்கள் காப்பாற்ற இருக்கும் 4 ராசியினரை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வேத ஜோதிடத்தின்படி செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள், அதாவது இன்று பித்ருபட்சம் அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் கர்ம வினைகளின் கடவுளான, அதாவது கருணை கடவுளான சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னர் பித்ருபட்சம் தினத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அதே நாளான இன்று இறுதி சந்திர கிரகணமும் நிகழ மிதுனம், விருட்சகம் உள்ளிட்ட சில ராசியினருக்கு தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும் சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. முக்கியமாக இதனை கூறுகிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். முதலாவதாக மிதுன ராசியினரை காப்பாற்றும் சனி பகவான். சனி பகவான் இந்த கிரக நிலை மாற்றம் மிதுன ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருகிறது. மிதுன ராசியினரின் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரகநிலை மாற்றம் மிதுன ராசியினரது வேலை வளர்ச்சியை உறுதி செய்வதோடு வெற்றி, சாதகமரமான பணிச்சூழல், கௌரவம், மதிப்பு, மரியாதையும் கொண்டு வரும் என பார்க்கப்படுகிறது. முக்கியமாக சனி பகவான் ரட்சிக்கக்கூடிய மிக முக்கியத்துவமான ராசியான மிதுன ராசி தான். சனி பகவானின் பார்வை மிதுன ராசியின் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது, தலைமை பண்புகளை வளர்க்க சொல்லுகிறது. அந்த வகையில் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் மிதுன ராசினர் பணியிடத்தில் தங்கள் திறமையால் புகழ் பெறும் ஒரு காலமாகவே இது அமைகிறது. திறமைகளுக்கும் பலனாய் உயர் பதவிகளை அடைவார். ஆளுமை மிக்க இடத்தில் அமர்வார். சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளை பெற்றுருவார்கள். புதிய தொழில் தொடங்கும் வழிகளையும் கண்டறிவீர்கள் சனி பகவானுடைய அருளால். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசியினர் ஜாதகத்தில் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் சனீஸ்வரர். படைப்பாற்றல், அறிவாற்றல், காதல் போன்ற குறிக்கும் ஒரு கட்டமாக இது அமைகிறது. தொழில் வாழ்க்கையில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி வெற்றிகளை வாரி கொடுக்கும் ஒரு காலமாக இந்த கிரகண காலம் அமைகிறது. அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் இருக்கிறது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை காணப்படும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் நிறைந்திருக்கும். குறிப்பாக குழந்தை வழியே நல்ல செய்திகள் வீட்டிற்கு வந்து சேரும். உங்கள் குழந்தைகள் தங்கள் பள்ளியில் சிறந்து விளங்குவார்கள். சனி பகவானுடைய அருளால் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய மனைவியுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். காதல் துணைவியுடன் பரஸ்பர புதில் உண்டாகும். உங்கள் காதல் துணை உங்கள் தொழில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள். தொழில் வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து நல்லது நடக்கும். நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலையில் மாற்றம் கண்டிப்பாக காணப்படும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். சந்திரகிரகணத்தன்று சனி பகவானின் கிரகநிலை மாற்றத்தால் பலனடையும் தனுசு ராசிக்காரர்கள் முக்கியம். தனுசு ராசியினருக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த பயிற்சி கொண்டு வருகிறது. ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானத்தை கொண்டு வருவதோடு புதிய வருமானத்தை அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கு தேவையான உதவி கண்டிப்பாக செய்வார்கள். குறிப்பாக ஜவுளித்துறையில் இருக்கும் நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் கால் பதிப்பார்கள். தங்கள் தொழில் துறையில் முதன்மை இடத்தை பிடிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அலுவலக பணி மேற்பாடு வரும் நபர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளை கவனத்தை ஈர்ப்பீர்கள். பதவி உயர்வுடன் பணியிடங்களை மாற்றம் பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முன் முயற்சிகளுக்கு பக்கபலமாக துணை நிற்பார்கள். குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வார்கள். மீன ராசி நண்பர்கள். சனி பகவானின் இந்த பேச்சு மிதுன ராசியின் லக்ன வீட்டில் நிகழ்கிறது. இந்த மாற்றமானது மீன ராசியின் புகழை உயர்த்தும் நல்ல செயலாகும். நல்ல பெயரை வாங்கி தரும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஏற்கனவே செய்து வரும் தொழிலை உலக அளவில் பிரபலப்படுத்துவீர்கள். கல்வி சார்ந்த துறையில் சாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக புகழும் அடையும் காலமாகவே இது அமைகிறது. முக்கியமாக தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணப்படுவது. காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும். அதாவது காதல் உறவு இல்லாதவர்களுக்கு தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு காதல் துணை கிடைப்பார்கள். காதல் உறவு விரைவில் திருமணத்தில் முடியும் வாய்ப்பு காணப்படுகிறது.
திருமணம் சார்ந்த முடிக்க முடியாத மீனராசினர் தங்கள் பெற்றோர் உதவியுடன் தனது வருங்கால துணைவியுடன் காணும் வாய்ப்பு இருக்கிறது. மீனராசியினருக்கு கூட்டாண்மையில் கண்டிப்பாக வெற்றி ஒரு காலமாக இது அமைந்தாலும் நிலையில் மன வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக வாழ்க்கையிலும் கூட கூட்டாண்மையில் புதிய செயல் திட்டங்கள் உண்டாக்கி அதன் வழியே எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். முக்கியமாக இந்த சந்திர கிரகணமானது மிக முக்கியத்துவமாகும். ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் போது சனி பகவான் தனது வக்ர நிலையில் இருப்பதனால் மிதுனம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றம் வணிகத்தில் முன்னேற்றம் காணலாம். மேலும் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. முக்கியமாக சந்திர பகவான் கும்பராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சனி பகவான் வக்ர நிலையில் அமர்கிறார். சந்திரன் மற்றும் கேது, அதாவது சந்திரன் மற்றும் ராகு கும்பராசியில் இணைந்து காணப்படும் பொழுது ஒரு சிறப்பான அமர்வு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள், அதாவது மிதுன ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் என சொல்லப்படுகிறது. விருச்சிகம் மிதுன ராசி போலவே விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இந்த கிரகணத்தின் போது சப்த திருஷ்டிக்கு வாய்ப்புள்ளதால் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். விருச்சகம் கடகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக ஜோதிட கணிப்புகள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த கிரகணத்தின் தாக்கம் பற்றி அறிய உங்கள் ராசியின் பலன்களை உங்களிடம் தெரிந்து கொள்ள முக்கியமாக ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பம்சத்திற்குரியது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.